சங்கீதம் 50வது அதிகாரம் வசனம் 23. சங்கீதம் 50 வசனம் 23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த நாளிலும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலியிடும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேதத்துல அநேக தேவ மனுஷர்கள் பலி செலுத்தியிருக்காங்க. அவர்கள் யார், எப்படிப்பட்ட சூழ்நிலை பலி செலுத்தினார்கள், எதற்காக பலி செலுத்தினார்கள், அந்த பலியின் மூலமாய் கர்த்தர் எவ்வளவாய் மகிமைப்பட்டிருக்கிறார், அந்த பலியின் மூலமாய் அவர்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதான காரியங்களை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் இந்த முதல் வேத பாடமாக வாசிக்கப்பட்ட அதிகாரம். இந்த இடத்துல 2 பேர் பலி செலுத்த வருகிறார்கள். முதலாய் மனுஷனிடத்திலிருந்து பிறந்த ஒரு மனுஷன் காயின், அடுத்ததாக ஆபேல். இவர்கள் இருவரும் ஆண்டவருக்காக பலி செலுத்தும்படியாய் புறப்பட்டு வருகிறார்கள். இதில் ஆபேலின் பலி அங்கீகரிக்கப்பட்டது என்று நாம் அனைவரும் நன்றாக அறிந்த ஒரு உண்மை. ஆபேலின் பலி எப்படிப்பட்டது? தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த பலி, உன்னதமான தேவனுக்கு உச்சிதமான பலி அவன் செலுத்தி இருக்கிறான். அதன் மூலம் கர்த்தர் அவனுக்காக வழக்காடுகிற தேவனாய் இந்த இடத்துல வெளிப்பட்டு இருக்கிறார். ஆனால் பலி செலுத்துகிற பொழுது காயின் தான் முதலாவதாக பலி செலுத்தும்படியாய் அவன் தன் இருதயத்தில் எண்ணம் கொண்டு ஆண்டவருக்கு முதலா பலி செலுத்தின மனுஷன் காயின். ஆனால் அதற்கு பின்பாடுதான் ஆபேல் பலி செலுத்த கடந்து வருகிறான். காயின் கொண்டு தன் நிலத்தில் விளைந்த பலனையெல்லாம் கொண்டு ஆண்டவருக்காக கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பங்கை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் நான் பலியிடுகிறேன் என்று சொல்லி காயின் தன் பலியை கொண்டு செலுத்துகிறான். ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு மனுஷன் புறப்பட்டானை பலி செலுத்தும்படியா என்று சொல்லி ஆபேலுடைய பலிக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். காயினும் காத்திருக்கிறான். ஏன்னா ஆண்டவர் இன்னும் அங்கீகரிக்கவில்லை. அதனால காயினும் பலியை செலுத்திவிட்டு ஆண்டவர் சமூகத்திலே காத்து கொண்டிருக்கிறான். ஆபேல் பலியை கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் பலி செலுத்தினான். ஆனால் பின்பதாக வந்த ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆண்டவர் அங்கீகரித்தார். இது எது நிமித்தம் என்று நம்ம இந்த நாளில் யோசிப்போம்னா 2 பேர் பலிகளிலும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கிறது. பலி செலுத்துகிறோடைய மனநிலைமையை ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம பலி செலுத்திட்டா, நம்ம ஸ்தோத்திர பலியிட்டுட்டா, தசமபாகம் கொடுத்துட்டா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார், நமக்கு கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு அப்படின்னு நினச்சி நம்ம சேலரி வாங்கினாலும் எந்தாவது வேலை செஞ்சாலும் முதல் பங்கு ஆண்டவருக்கு எடுத்து வைக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சு அது கடமையாக நம்ம கொண்டு வந்தால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவரா இல்லை. ஏன்னா காயின் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கொண்டு வந்திருக்கிறான். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலிருந்து அவருக்கு நான் பலி செலுத்த வேண்டும் என்று. ஆனால் ஆபேல் அப்படி இல்லை. ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்தவனாய் அவன் பலி செலுத்துகிறவனாய் காணப்பட்டான். காரணம் என்னன்னா, இப்போ நமக்கு கூட ஒரு இன்விடேஷன் வருது, ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ரிலேட்டிவோ இல்லை தெரிஞ்சவங்களோ ஒரு இன்வைட் பண்ணுறாங்க நம்மளை. அப்போ நமக்கு பிடிச்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு எந்த கிஃப்டை கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவங்களுடைய அன்பை நாம் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளும்படி நம்ம அதிக பிரயாசப்படுவோம். அது நம்ம திராணிக்கு மிஞ்சினதாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எப்படியாவது நம்ம பிரயாசப்பட்டு வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அந்த சந்தோஷத்துக்குள்ள அவங்களுடைய அந்த அன்புக்குள்ள நாம் காணப்படுவோம். ஆனால் வேற அதாவது நம்ம நேசிக்கிறவங்களா இல்லாதபடி வேற யாராவது அப்படி நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தா ஒரு கடமையாக தான் நம்ம செய்வோம் இல்லையா? ஒரு மேரேஜுக்கு போகிறோம், தெரியாதவங்களோ இல்லை தெரிஞ்சவங்களே கூட கூப்பிடும் போது சரி இவங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுப்போம். ஏன்னா ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லையா, அதனால் வெறும் கையோடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவோம். இந்த சூழ்நிலையில் இந்த மனநிலைமையில தான் 2 பேரும் கடந்து வந்திருக்காங்க. தன்னிடத்தில் அன்பு கூர்ந்த தேவனை தானும் அன்பு கூர்ந்த வண்ணமாய் அவருக்கு எப்படிப்பட்ட பலியை நான் செலுத்தணும்னு சொல்லி இருதயத்தில் நினைவு கொண்டு 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவனுடைய பலியை குறித்து ஒரு காரியம் எங்க தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. தன் மந்தையின் தலையீற்று அவைகளில் கொடுமையானது என்று சொல்லி காயினும் அதாவது பயிரிட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சு அதில் நல்லதை கொண்டு வந்திருப்பானோ
தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப ஆபேல் தேவனை எந்த அளவுக்கு அதிகமாக அவன் நேசித்திருந்தால் தலையீற்றுகளிலும் மந்தையில் முதன்மையானது கொழுமையானதை பார்த்து பார்த்து ஆண்டவர் கொண்டு வந்து பலி செலுத்தியிருப்பான். இந்த மனநிலைமையை தான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தான் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆபேலுடைய பலி அன்பின் நிமித்தம் செலுத்தப்பட்டதுனால அவன் உற்சாகமாய் தேவனுக்கு தன்னுடைய எல்லாவற்றிலும் முதன்மையானதை பெஸ்டானதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு செலுத்திருக்கிறான். கர்த்தர் அதன் மேல் பிரியம் கொண்டது நிமித்தம் ஆண்டவர் அவன் பலியை அங்கீகரித்து கொண்டார். இன்றைக்கு நம்மிடத்துல ஆண்டவர் அப்படிதான் யோசிக்கிறார், அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்னிடத்துல பலி செலுத்த வருகிற, எனக்கு காணிக்கை கொண்டு வருகிற என் ஜனங்கள் என்னிடத்துல அன்பு கூர்ந்தவர்களாய் உற்சாகமாய் எனக்கு கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. கட்டாயத்தின் பேரில் அல்ல, விசனமாயும் நாம கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல அவன் அப்படித்தான் 4வது வசனத்துல கொண்டு வந்து ஆண்டவருக்கு செலுத்தினான். 29 வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தரிடத்துக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். உத்தமமாய் உற்சாக மனதோட ஜனங்கள் கொண்டு வந்து ஆலயத்துக்கு என்று காணிக்கைகளை கொடுத்தார்கள். ராஜா வாங்கின ராஜாவே வந்து ஆண்டவருக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டார்னா அப்ப ஆண்டவர் எவ்வளவா சந்தோஷப்படுவார். அவர் எதிர்பார்க்கிறாலும் நம்ம இடத்துல என்ன, உத்தம இருதயத்தோட உற்சாக மனதோட கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மார்க் 12ஆம் அதிகாரம் 2வது வேத பகுதியாக நாம் வாசிக்கப்பட்டது. மார்க் 12ஆம் அதிகாரம் 41லிருந்து 44 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக அமர்ந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறார். இவர்கள் போடுகிற காணிக்கை எப்படிப்பட்டது என்று. அநேகர், அதாவது வசதி படைத்தவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு அதிகமாய் கொண்டு வந்து காணிக்கை செலுத்தினதாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஏழை உதவ வாரா, அந்த ஏழை உதவி போடுகிற காணிக்கையும் ஆண்டவர் பார்க்கிறார். தன்னுடைய சீஷர்கள் மத்தியில ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிற காரியம் அந்த ஏழை உதவு போட்டதுதான் அதிகம் என்று சொல்லி தன் சீஷர்களோடு ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். 41வது வசனத்துல ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஐஸ்வர்யத்தின்படி அவங்க மூட்டை மூட்டையாக கூட கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம், இல்லை எல்லாரும் பார்க்கிற வண்ணமாய் தன் கரத்தை மிஞ்சி கொண்டு வந்து காணிக்கப்பட்டியில போட்டு இருக்கலாம். ஆனால் 44வது வசனத்துல பார்க்க போனால் இவளோ, அந்த கடைசி வரிகளை, இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த இதெல்லாம் போட்டு விட்டாள் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி எப்படிப்பட்டதா இருக்கிறது. அவள் யாருன்னா ஏழை மாத்திரம் கிடையாது, அவள் ஒரு விடோ, அவள் ஒரு விதவை, கணவனை இழந்த ஒரு மகள். அப்படி இருக்கிற பொழுது அவளுக்கு அடுத்து அவளுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது அவளுக்கு. அந்த ஒரு சூழ்நிலையில அவள் ஒரு ஏழையா இருக்கிறாள். அடுத்த நிலைக்கும் ஆகாரத்துக்கும் அவள் வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவருக்கு செலுத்தினதாக கர்த்தரே சொல்லுகிறார். தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் அவள் போட்டுவிட்டாள் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அப்போ ஒரு ஏழை விதவை அடுத்த நிலையை கூட நான் யோசிக்காம, என்னுடைய ஆகாரத்துக்கு கூட நான் யோசிக்காம நான் கொண்டு வந்து ஆண்டவருக்கு செலுத்துறேன்னா என்னுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது. கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே, எனக்கு ஜீவனை கொடுத்தவர், காக்கை குருவிகளை போஷிக்கிற தேவன் என்னை போஷிப்பார் என்று கர்த்தர் மீது அவள் கொண்ட நம்பிக்கையும் கர்த்தரை அவள் நேசித்தபடியினால் அடுத்த நிலையை குறித்து அவள் யோசிக்காம தனக்குரியது எல்லாவற்றையும் கொண்டு வந்து காணிக்கப்பட்டில போட்டதாக ஆண்டவரே சாட்சி கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு மனநிலைமையை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கட்டாயமாக இல்லை, விசனமாக இல்லை, உற்சாக மனதோட உத்தம இருதயத்தோட நீ என்னை நேசிக்கிற, எவ்வளவாய் நேசிக்கிறாயோ அவ்வளவாய் என்னிடத்துல அன்பு கூர்ந்தபடியினால நீ கொடுக்கிறது எதுவா இருந்தாலும். அவள் எவ்வளவு கொடுத்திருப்பா, ஒரு ஏழை உதவி 2 காசு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவள் ஜீவனுக்கு அவ்வளவுதான் வச்சிருக்காவா, அதைத்தான் ஆண்டவர்
கொடுத்திருக்கிறார். உன் திறமைக்கு தக்கதாக, உன் தாளந்துகளுக்கு தக்கதாக, உன் பலத்திற்கு மிஞ்சினதை ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் உத்தம இருதயத்தோட, உற்சாக மனதோட, சுத்தமான இருதயத்தோட ஆண்டவரத்தில் அன்பு கூர்ந்தவர்களாய் நாம் கொடுக்கிற கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவர் அதையில தான் மகிமைப்படுகிறார். அதை தான் அவர் பிரியமாய் பார்க்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் உண்டு. அவங்க வாழ்க்கையில அதாவது ஒரு நாளைக்கு அவங்களுடைய சேலரி மினிமம் 1000 rupees, மேக்சிமம் 3000, 4000, சில நேரம் 5000 கூட வரும். அந்த அளவுக்கு அவங்களுடைய வருமானம். அவங்க ஆலயத்தை கட்டுகிற பொழுது தசமமாக மாத்திரமே 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வருமானம் 20 லட்சம் கணக்கில் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வருமானத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் இன்றைக்கும் அவங்க வருமானத்தை சம்பாதித்து கொண்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழிகள் 10:2, அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய வருமானத்துல ஒரு அநியாயமான காரியம் காணப்படுகிறது. ஆனா அவங்க தசமமாக கொடுக்கறதுல மட்டும் அதை யாரு தடுத்தாலும் அவங்களால இருக்கவே முடியாது. கரெக்டா அவங்க சேலரி வந்த உடனே, அந்த நாளுக்குரிய வருமானம் வந்த உடனே முதல்ல தசம பாகத்தை எடுத்து வச்சிருவாங்க. பிற்பாடுதான் மற்ற காரியங்களுக்கு தன்னுடைய வருமானத்துல வந்து செலவு பண்ணுவாங்க. அதுல பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய காரியத்தை ஆண்டவர் அக்செப்ட் பண்ணியிருப்பாரா? இன்றைக்கு வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. காரணம் என்னன்னா, அவங்களுடைய சம்பாத்தியத்துல ஒரு நாளைக்கு மினிமம் 1000 ரூபாய்னா 4 பேர் அவங்க வீட்டுல 4 பேரெல்லாம் திருப்தியா உண்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஒரு கிறிஸ்துவை அறிந்த ஒரு குடும்பம் தான். ஆனா அவங்களால மகிழ்ச்சியா வாழ முடியல. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகள் மத்தியில பிரச்சனை, பிள்ளைகள் தூர தேசத்துல படிக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது கூட இந்த நாள்ல நான் கேள்விப்பட்டேன், 2 பவுன் நகையை வச்சுதான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலை தான். அவங்க வருமானத்திலிருந்து தன் பிள்ளைக்கு படிப்பின் காரியங்களை கூட அவங்களால சந்திக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. காரணம் என்னன்னா, அநீதத்தின் கூலி அதை ஆண்டவர் பிரியமா ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க எவ்வளவுக்கு தசமமாக கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அவர்களை அங்கீகரிக்கவில்லை. அங்கீகரித்திருந்தால் அவர்கள் 10 மடங்குல 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அவர்கள் இது வரைக்கும் சம்பாதித்து கொண்டு வருகிறாங்க. பொத்தல் பையில போடுகிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க குடும்பம் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆண்டவர் அதை தான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். பிரியமாய் என்னிடத்துல அன்பு கூர்ந்தபடி ஆபேல் எப்படி தன்னை அர்ப்பணித்து தன்னுடையவெல்லாம் என்னிடத்துல எப்படி நேசித்தானோ அப்படி போல தன்னுடைய இருதயத்திலிருந்து கொண்டு வந்து எனக்கு செலுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு பலியை உங்களிடத்துல விரும்புகிறேன்னு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாங்க, கட்டாயமா செலுத்தாதீங்க, கட்டாயத்தின் பேரில் எதையும் கொடுக்காதீங்க. கட்டாயத்தின் பேரில் கொடுத்த ஒரு தம்பதி உண்டு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் வந்து அவர்கள் செய்த அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்து அங்க இருக்கிற யூத விசுவாசிகள் எல்லாம் தங்களுடைய காணியாட்சிகளை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல செலுத்தினதாக நாம் பார்க்க முடிகிறது. அவர்களை அப்போஸ்தலர்கள் சொல்லல, நீங்க வந்து உங்க காணியாட்சியெல்லாம் விற்று கொண்டு வந்து என் பாதத்துல வைக்கணும் அப்படின்னு யாரையுமே வந்து அப்போஸ்தலர் கட்டாயப்படுத்தல. அங்க நடந்த அற்புத அடையாளங்கள், கர்த்தருடைய வல்லமை அங்க வெளிப்பட்டதை பார்த்து விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து தங்களுக்குரியதெல்லாம் விற்று தங்களுடைய காணியாட்சியெல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்துல வைத்தார்கள். வைத்தவர்கள் யாருமே வந்து இது எனக்குரிய பங்கு, இதை நான் கொண்டு வந்ததுன்னு உரிமை பாராட்டல. அப்போஸ்தலர்கள் என்ன பகிர்ந்து கொடுத்தார்களோ அதைத்தான் அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காரியத்துல அனனியா சப்பிராள் என்ற ஒரு தம்பதியும் தன்னுடைய காணியாற்ற விற்று வந்தாங்க. அவர்களையும் அப்போஸ்தலர்கள் கட்டாயப்படுத்தல, நீங்க இதை செஞ்சே ஆகணும்னு யாரையும் வந்து அப்போஸ்தலர்கள் நிர்பந்தம் பண்ணல. ஆனா அவர்களும் எல்லாரும் செலுத்துறாங்க, நானும் வேற வழியில செலுத்திதான் ஆகணுன்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மனநிலைமை. அவங்க விற்று கொண்டு வந்து பாதிய ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு ஒரு பங்கு கொண்டு வந்தாங்கன்னா அப்போ பாதி ஷேரை அவங்க வஞ்சித்து வைத்தார்கள். வஞ்சித்தார்கள் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வஞ்சித்து எடுத்து வைத்தார்கள். கர்த்தர் பார்க்கிறார் இல்லையா? கர்த்தர் நம்ம என்ன செய்யறோமோ எல்லா கிரியைகளும் ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அவர்கள் அதை அவர் அவர்களை பார்த்திருக்கிறார். அவள் வஞ்சித்து எடுத்து வைத்தார்கள் என்று சொல்லி, அவள் வஞ்சித்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்துல தேவ மனுஷனுக்கு முன்பதாக அவள் பொய் சொன்னதாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய காரியம் என்ன? மரணத்தை அவர்கள் சந்தித்தார்கள். கட்டாயத்தின் பேர்ல யாருமே
இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுறார், யாருமே கட்டாயத்தின் பேர்ல கொண்டு வந்து கொடுக்காதீங்க. அது ஆண்டவருக்கு விசனமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் அதை அங்கீகரித்து கொள்ளவே மாட்டார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல காயினை குறித்து ஆண்டவர் சொல்லுறாங்க. அவன் காணிக்கை கொண்டு வந்து செலுத்துகிற பொழுது அவன் முகநாடி எப்படி இருந்ததா? 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஆண்டவர் பாருங்க, அவன் முகநாடி வேறுபடுகிறது. காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தவனே ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறானா, அவன் இருதயம் அப்படிப்பட்ட இருக்கிறதா, எரிச்சல் கொண்டதா, மிகவும் எரிச்சல் கொண்டவனாய் காணப்படுகிறான். ஆண்டவர் கேட்கிறாங்க, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? அவன் அன்பு கூர்ந்து கொண்டு வந்து செலுத்திருந்து அதை ஆண்டவர் அங்கீகரிக்கலன்னா அவன் நிச்சயமா ஆண்டவரை கேட்டிருப்பான், ஆண்டவரே, என் காணிக்கை நீங்க ஏற்றுக்கொள்ளாதபடி என்னிடத்துல ஏதாவது ஒரு குறை இருக்கா, என்னிடத்துல ஏதாவது ஒரு பாவம் இருக்கா, என்னை மன்னிக்கணும், எனக்கு அதை வெளிப்படுத்துங்க, நான் அதை மாற்றிக்கொள்கிறேன்னு ஒப்புரவாகி இருந்திருப்பான். அப்படி இல்லாதபடி அவன் முகம் நாடி மாறி அவன் எரிச்சல் கொண்டவனாக காணப்படுகிறது. அந்த எரிச்சலின் ஆவி அவனை எந்த நிலைமையில கொண்டு போயிருக்கு? ஒரு நீதிமானை கொலை செய்யும்படியாய் அவன் எரிச்சல் கொண்டிருக்கிறான். அவனை ஒரு கொலைகாரனாகவும் மாற்றி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாங்க, கட்டாயத்தின் பேர்ல கொண்டு வந்து கொடுக்காது. அது நிமித்தம் ஒரு சாபம் வழிபட்டது. அவன் நீதிமானை கொண்டது நிமித்தம் கர்த்தர் ஆபேலுக்காக கர்த்தரோட காயினிடத்துல ஆண்டவர் அவனை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், அவனை நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஒரு சாபம் அங்க வெளிப்பட்டது. இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார், கட்டாயத்தின் பேர்ல கொண்டு வராதுங்க. மூலமா வரும், தரித்திரத்தின் மூலமா வரும், எப்படி வேணாலும் நமக்கு ஒரு பாவமான காரியம் நம்ம சுதந்திரம். ஆண்டவர் அதை தான் சொல்றாங்க, நிச்சயமா கொண்டு வந்துடாதீங்க, சமூகத்துல எரிச்சலோடு கொண்டு வந்துடாதீங்க, கட்டாயத்தின் பேர்ல வராதிங்க, மனப்பூர்வமா என்னை நீங்க நேசிக்கிற வண்ணமாய் கொஞ்சம் கொடுத்தாலும் அதை அங்கீகரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆபேலின் நிமித்தம் காயினிடத்துல ஆண்டவர் அவனை விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், நமக்காக நாம் செலுத்துகிற பலியின் நிமித்தம் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்துல கடைசி வரையில ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தாரு. அவன் காணிக்கையை மாத்திரம் ஆண்டவர் அங்கீகரிக்கல, அவனையும் ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் செலுத்துகிற காணிக்கையின் மூலமாய் கர்த்தர் நம்மளையும் அங்கீகரிக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் காணப்படுவோம். ஆண்டவர் காணிக்கை பார்க்கிறவர் அல்ல, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். நீ இருதயத்தின்படி, நீ எண்ணின காரியத்தின்படி மனப்பூர்வமாய் கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மளை அங்கீகரிக்கிறவராய் காணப்படுவார். நம் பலிய நிமித்தம் ஆண்டவர் நமக்காக நம் சத்துருவிடத்துல வழக்காடுகிற தேவனாய் வெளிப்படுவார். பாருங்க, நமக்கு செலுத்துகிற பலியினால நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாய் மாத்திரம் இல்ல, நமக்காக நம் சத்துருவிடத்துல ஆண்டவர் வழக்காடுகிற தேவனாய் காணப்படுவார். இந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக எலியாவின் பலியை குறித்து நாம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 30வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடம். நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ரட்சித்த நாளில ஒரு பலிபீடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேலர் ஆண்டவருக்கு என்று பலி செலுத்தும்படியா ஒரு பலிபீடம் இருந்தது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருந்ததுன்னா தகர்க்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது. காரணம், ஆண்டவரை மறந்து பாகாலையும் விக்கிரகத்தையும் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். பாகாலை விக்கிரகத்துக்கு பின்பதாக அவள் வாழ்க்கை, அவள் இருதயம் முழுவதும் திருப்பப்பட்ட ஒரு சூழ்நிலை. இது நிமித்தம் அவர்கள் 3.5 வருடமாய் மழையில்லாதபடி பஞ்சத்தை சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையின் மத்தியில தான் எலியா கடந்து வருகிறான். அவன் வந்து முதல்ல செய்கிற காரியம், தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிடுகிறான். நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ரட்சித்த நாளில நமக்குள்ளாய் ஒரு பலிபீடம் கர்த்தருக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. என்னால நம் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல துதி செலுத்துகிற பிள்ளைகளாய், அதிகமாக ஜெபிக்கிற பிள்ளைகளாய்
பிள்ளைகளா எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ இல்லையோ, தேவ சமூகத்துக்குரிய எல்லா காரியத்திலையும் நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருப்போம், நம்ம முக்கியப்படுத்தி கொண்டிருப்போம். ஆனால் இன்றைய நாளில் அது எப்படிப்பட்டதா இருக்குது என்றுதான் ஆண்டவர் நம்மிடத்துல யோசிக்க அழைக்கிறார். இந்த நாளில நாம் உலக காரியங்கள் நிமித்தம், உலக சிற்றின்பங்களை நிமித்தம், உலக உறவுகளை நிமித்தம், வேலைப்பாடுகளின் நிமித்தம் தேவ சமூகத்தை இன்றைக்கு நாம் மறந்த சூழ்நிலையில காணப்படுகிறோமா? இன்றைக்கு நாம் அதை குறித்து தான் யோசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேலர் ஆண்டவரை மறந்து விக்கிரகத்தையும் பாகாலையும் ஆராதித்தது நிமித்தம் கர்த்தருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறது? நாம் அனுதினமும் ஆண்டவரை தேடுகிறோமா? இல்லை பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? வேலைப்பாடுகள் நிமித்தம் அழுத்தப்பட்டு இருக்கிறோமா? இல்லை அநேக வாரங்களை நம் தலையில் சுமத்தி கொண்டு அதையே யோசித்து அதற்கு பின்பதாய் கடந்து போகிறோமா? இன்றைக்கு நாம் யோசிப்போம். இன்றைக்கு நம்மளுடைய பலிபீடம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது? என்றைக்கும் என்னாலும் ஆண்டவரை ஆராதித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறதா? பலி செலுத்திக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு துதியின் பலி நம்மிடத்திலிருந்து ஆண்டவருக்கு ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? இல்லை தகர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா? அவர்கள் தேவனை மறந்தது நிமித்தம் அது தகர்க்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் கர்த்தரை மறந்த சூழ்நிலையில் இருக்கோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலிபீடமும் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. 30 அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்ற ஒரு பலிபீடத்தை கட்டினதாக பார்க்க முடிகிறது. இன்றைக்கு வாக்குத்தத்தம் பெற்ற தேவஜனம்தான், வாக்குத்தத்தம் பெற்ற நாம் எல்லாரும் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் அது எல்லாம் மறந்த சூழ்நிலையில உலகத்துக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தின் மீது இன்றைக்கு திரும்பமாய் நாம் பலி செலுத்த ஆண்டவர் அழைக்கிறார். நம்மளுடைய பலிபீடத்தை முதலாவது செப்பனிட வேண்டும். நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை, வேத வாசிப்புகளை, தேவனுடைய சமூகத்தில் செலுத்துகிற நேரங்களை ஆண்டவர் புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கிறார். நம்ம வாரத்தில் சண்டே மட்டும்தான் ஒரு 2 hour 9:30 ஒரு 11 வரைக்கும், மிஞ்சி போனால் ஒரு 11:15 11:30 2.5 hour தான் தேவ சமூகத்தில் கூடி வருகிறோம். மற்றபடி நம்ம தனி வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அந்த 2.5 hour கூட நம்ம முழு மனசோட இருக்கோமா? அநேக கமிட்மெண்ட்டோட வருவோம். நம்ம இதை முடிச்சு சர்வீஸ் முடிச்ச உடனே இந்த வேலைக்கு போயிடணும், சர்வீஸ் முடிச்ச உடனே இந்த காரியத்தை நம்ம செய்தோடனே அநேக கமிட்மெண்ட்ல போவோம். அந்த நேரம் கடந்து போகிற பொழுது நம்மளால தேவ சமூகத்துல காத்திருக்க முடியாது, நேரத்தையே பார்த்து கொண்டே இருப்போம். அப்போ நம்மளுடைய இருதயம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்காது, ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்காது. வேலைப்பாடுகளை கொண்டே நம்ம யோசித்து கொண்டிருப்போம். நம்முடைய மனநிலைமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம கர்த்தரிடத்துல கூடி வந்திருக்கிற இந்த 2.5 மணி நேரம் ஆகுது தேவ சமூகத்துல அவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நிரம்பி இருக்க நம்ம விரும்புகிறோமா? அதை நம்ம யோசிக்கிறோமா? இன்றைக்கு நாம் அதையெல்லாம் சரி செய்யும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். இடிந்து போன பலிபீடத்தை, இடிந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை நம் வாழ்க்கையில ஆண்டவர் செப்பனிட விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லியிருக்காங்க ஏசாயா 48:14 கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலும் செய்வானாம். அப்ப கர்த்தருக்கு நாம் பிரியமா இருந்தா கர்த்தருடைய சித்தத்தை எந்த இடத்துல இருந்தாலும் நாம் செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். அன்றைக்கு பாபிலோனில சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, தானியேலை கொண்டு ஆண்டவர் அந்த பாபிலோனை அசைத்து இருக்கிறார், ராஜாக்களை அசைத்து இருக்கிறார். அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள், இவர்தான் மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த தேசம் முழுவதும் எழுதி முத்திரை போட்டு அனுப்பியிருக்கிறார்கள். ஒரு 4 பேர் இஸ்ரவேலர் அத்தனை பேரும் சிறைப்பட்டு கைதிகளாக, அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். ஆனால் அது ஒரு 4 பேர் தான் கர்த்தருக்கு பிரியமானவனாய், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவனாய் காணப்பட்டது நிமித்தம் கர்த்தர் யார் என்பதை தேசம் அறிந்தது, ராஜாக்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் யார் என்பதை வெளிப்படுத்தணும்னா அவருக்கு சித்தமானபடி நாம் வாழ்கிற பொழுது, அவருக்கு சித்தமானபடி ஒவ்வொரு நாளும் அவருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்துகிற பொழுது கர்த்தர் அதில் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அது நிமித்தம் தேவன் யார் என்பதை நமக்கு மாத்திரமல்ல, நம்ம சூழ்ந்திருக்கிற ஜனத்துக்கும், குடும்பத்துக்கும், உறவுகளுக்கும், வேலைப்பாடுகள், வேலை ஸ்தலங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் யார், ஆண்டவருடைய வல்லமை என்ன என்பதை நம்மை கொண்டுதான் ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அன்றைக்கு எலியா எழுப்பினான். இன்றைக்கு நாம் அப்படி போல செப்பனிடும்படியாய் கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடும்படியாய் இன்றைக்கு நாம் எழுப்புமே. ஆனால் கர்த்தர் நம் மூலமாய் தேசத்துல மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். நாம் அநேக காரியங்கள்ல உறவுகளை கொண்டு முடக்கப்படுகிறோம், உறவுகளுடைய காரியங்களை கொண்டு நாம் அடிமைப்படுகிறோம், வேலை காரியங்களை கொண்டு நாம் அழுத்தப்படுகிறோம்.
அழைக்கப்படுகிறோம். இது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அல்ல. அவர் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுக்கிறாரு. நம்ம எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்கு நாம் செலவிடுகிறோம்? ஆண்டவர் காணிக்கையை மாத்திரம் 10ல் ஒரு பங்கு கேட்கல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். 2.5 மணி நேரம் ஒரு நாளினுடைய காரியங்கள் 2.5 மணி நேரமாவது ஆண்டவரிடத்தில் செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறார், நம்மளை விசாரிக்கிறார், நம்மளை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். நம்முடைய எல்லா கிரியைகளையும் செய்கைகளையும் இருதயத்தின் யோசனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த பயபக்தியோட இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட ஆயத்தப்பட ஆண்டவர் விரும்புகிறார். பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிப்போம். 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்திலே நினை. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தன் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆதாமை உருவாக்கும் பொழுதே தன் ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர் நம் ஒவ்வொருக்கும் அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னே என்று சொல்லி. அதற்கு முன்பதாக இன்றைக்கு நாம் எச்சரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பலிபீடத்தை இந்த நாளில் நாம் செப்பனிடும்படியாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாம் இன்றைக்கு யோசிப்போம், எது நிமித்தம் கர்த்தருடைய பலிபீடம் என் வாழ்க்கையில் இடிந்து போன நிலைமையில காணப்படுகிறது? என் ஜெப வாழ்க்கை, என் வேத வாசிப்பு, என் தியான பகுதிகள், என் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய காரியங்களில நான் ஈடுபடுகிற காரியங்கள் என்னவா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில நாம் யோசித்து, அது ஒருவேளை தகர்க்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் இன்றைக்கு நாம் சரி பண்ணி கொள்ள ஆயத்தப்படுவோம். 1 ராஜாக்கள் 18:37 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். யோசிச்சு பாருங்க, அவன் செய்கிற ஜெபம், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று. இன்றைக்கு ஆண்டவர் நம் இருதயத்தை மறுபடியும் திருப்ப சுத்தமாயிருக்கிறார். நாம் திருப்பும்படியாய் ஒப்பு கொடுக்கிற பொழுது பலிபீடம் இன்றைய நாளிலே செப்பனிடப்படுகிறது. நம் பலிபீடத்தை செப்பனிடுறது மூலம் பலிபீடத்தை செப்பனிட்டு அதில் பலியை செலுத்துகிற பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி தன் பலியை அப்படிதான் செய்தான். இடிந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை தான் அவன் செப்பனிட்டான். புதிய ஒரு பலிபீடத்தை அவன் கட்டல. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதில் பலி செலுத்தும்படியாய் அந்த பலிபீடத்தை கட்டி எழுப்பினான். இன்றைக்கு நாம் இடிந்து போன நம்ம வாழ்க்கையில் இடிந்து போய் காணப்படுகிற கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதில் பலி செலுத்துகிற பொழுது தேவன் அதை அங்கீகரித்துக் கொள்கிறவராய், அதில் மகிமைப்படுகிறவராய் வெளிப்படுவார். அன்றைக்கு அவர்கள் அத்தனை பேரும் பார்க்கத்தக்கதாய் தண்ணீர், விறகுகள், அதாவது பலி எல்லாவற்றையும் மக்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையான அக்கினி இறங்கினது. இஸ்ரவேலர் அனைவரும் கண்டு கொண்டார்கள், இவர்தான் தேவன் என்று சொல்லி. மறந்து போன சூழ்நிலையில் இருந்தவங்க திரும்பமாய் தேவனிடத்திற்கு திருப்பப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற பொழுது, பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்துகிற பொழுது அந்த ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள், அதாவது பாகாலையும் விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளை அந்த நாளிலே ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி கொண்டு அழித்து போட்டார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை விட்டு திருப்புகிற எந்த காரியமா இருந்தாலும், சத்துரு கொண்டு வருகிற எந்த தந்திரமா இருந்தாலும், நாம் செப்பனிடுகிற பொழுது, அதில் பலி செலுத்துகிற பொழுது ஆண்டவர் நம் சத்துருவை அழிக்கிற தேவனாய் வெளிப்படுகிறார். அன்றைக்கு எலியாவுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாயிருந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் திட்டமாய் நம்மிடத்துல பேசுகிறார். அடுத்ததாக தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பலியை குறித்து பார்க்கிறோம். அழிவிலிருந்து காத்த பலியாகவும் தேவ கோபம் ஆற்றின பலியாகவும் தாவீதுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1-4 வசனங்கள் வாசிப்போம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு
அவனுக்கு, நீ தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரம் எங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆகிலும் யோவாவும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாவும் ராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்ததுதான். தாவீது யாருன்னா, அவன் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவ மனுஷன். அவன் தீர்க்க தரிசன வரத்தை உடைய ஒரு தேவ மனுஷன். கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவன். அவன் ராஜரீக அபிஷேகத்தை பெற்றவன். அவன் சங்கீதம் 22ல கர்த்தருடைய பாடு மரணத்தை குறித்து அவ்வளவு திட்டமாய் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறான். அப்போ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கப்பட்டவன், கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமந்து கொண்டிருக்கிறவன், ராஜரீக அபிஷேகம் பெற்றவன், ஒரு ஆவியினால ஏவப்படுகிறான். பாவம் செய்யும்படியாய் அவன் ஒரு ஆவியினால ஏவப்பட்டு ஒரு காரியத்தை இலக்கம் பார்க்கிறான். அது எப்படிப்பட்ட காரியம் என்றால், நாம் ஏவப்பட்டு இருக்கிறோமா என்று இன்னைக்கு நாம யோசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்றைக்கு தாவீது அதற்கு விற்று போட்டான். ஆனா யோவாப் சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு தூரமா இருக்கட்டும், இப்பொழுது இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம் கர்த்தர் 100 மடங்கு வர்த்திக்க செய்வார், அதற்கு விரோதமா எழுமிடாதீங்கன்னு ஒரு ஆலோசனை அங்க கொடுக்கப்படுகிறது. யோவாபின் நிமித்தம், ராணுவ தலைவர்கள் நிமித்தம் ஒரு ஆலோசனை அந்த பாவத்தை செய்யக்கூடாதபடி ராஜாவுக்கு அங்க கொடுக்கப்படுகிறது. ஆனா ராஜா பிடிவாதம் பண்ணு, அதாவது அவனுக்குள்ள ஒரு காரியம், தான் சொன்னதை அவங்க செய்தே ஆகணும். காரணம் என்ன? அவன் ராஜரீகத்துல இருக்கிறான், ராஜாவா இருக்கிறான். அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கும்போது அந்த அதிகாரம் நிலைத்திருக்கணும், தான் சொன்ன காரியம் நிறைவேறணும். அது எப்படிப்பட்டதா இருந்தாலும், யார் எனக்கு ஆலோசனை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைமையில தாவீது இல்லை. அவனுக்குள்ள காணப்பட்டது என்ன? அவன் சொன்னதை செய்யணுங்கிற ஒரு பிடிவாதம். அது யாருடைய ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த வைராக்கியத்துக்குள்ள அவன் காணப்படுகிறான். இன்றைக்கும் நமக்கு கர்த்தருடைய, அதாவது பெரியவங்களா இருக்கட்டும், சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், யாராவது நமக்கு கிட்ட ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க, இல்லை தற்செயலா பேசுறாங்கன்னா, கர்த்தர் அவர்களை கொண்டு கூட நம்முடைய புத்தி இனத்தை மாற்ற வல்லம் எழுவராக இருக்கிறார். அன்றைக்கு நாகமானுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பிள்ளை தான் ஆலோசனை கொடுத்தா, என் தேசத்துக்கு போங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க, அவர்கள் உங்களை சுகமாக்குவாங்கன்னு. ஆனா ஒரு அடிமையா கொல்லப்பட்ட ஒரு சின்ன பொண்ணுன்னு அவன் யோசிக்கவே இல்லை. அவன் சேன தலைவனா இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அந்த சின்ன பொண்ணு தானே, இவன் என்ன சொல்லக்கூடும், இவன் என்ன பெருசா நமக்கு ஆலோசனை கொடுக்க முடியும்னு அவன் யோசிக்கல. அந்த சின்ன மகளா இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அவன் தன்னை அர்ப்பணித்திருந்தான். அதுக்கு கீழ்ப்படிந்து அவன் அவ்வளவு தூரமா பிரயாசப்பட்டு காணிக்கையோடு கடந்து போனான்னா யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு விரோதமாய், தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாய், நம்முடைய வயது குறைகளா இருக்கட்டும், நம்முடைய வசதி குறைகளா இருக்கட்டும், இல்ல சின்ன பிள்ளைகளா கூட இருக்கட்டும், வயதானவர்களா கூட இருக்கட்டும், வயசானவங்களுக்கு என்ன தெரியும் அநேக நேரம் நம்மளுடைய அனுபவத்தை கூட யோசிக்காம சொல்லிடுவோம். யாரே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேல் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அவன் முதல் செய்த ஜபத்திற்கு தண்டனை வந்தது, பிற்பாடு செய்த ஜபத்திற்கு ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். அவன் செய்த ஒரு காரியம், ஒரு ஆலோசனை வந்தது, நீ பலிபீடத்தை கட்டி பலியிடு, அப்பொழுது தேவ கோபம் நீங்கி போகும் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு ஆலோசனை வந்தது. நம்ம பாவம் செய்துட்டோம், நம்ம ஆண்டவரிடத்துல அக்கிரமம் செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒப்புரவாகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீ பலி செலுத்து, ஒரு பலிபீடத்தை கட்டி எனக்கு பலி செலுத்துகிற பொழுது ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறார், அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டு அருளினார் என்று. அப்பொழுது நாம் பலி செலுத்துகிற பொழுது ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட ஒரு பாவமான காரியத்துல கடந்து போயிருக்கலாம், பாவமான செயல்பாடுகளை நம்மளை அறியாமலே நாம் செய்திருக்கலாம்.
அது நமக்கு தெரியாம கூட இருந்திருக்கும். இன்றைக்கு நாம் யோசிப்போம், அப்படி ஏதாவது நான் செய்திருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு நாம் யோசிக்கிற பொழுது ஆண்டவர் அதில் ஒரு காரியத்தை நமக்கு திட்டமாய் வெளிப்படுத்துவார். ஒப்புரவாகுவோம், கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் சமூகத்தில் பலியிட ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் அழிவிலிருந்து மீட்க வல்லவராய் இருக்கிறார், தரித்திரத்திலிருந்து மீட்க வல்லவராய் இருக்கிறார், ஆசீர்வாத குறைபாடுகளிலிருந்து மீட்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆபேலுடைய பலியை நிமித்தம் ஆண்டவர் அங்கு விசாரிக்கிற தேவனாய், சத்துருடத்துல நியாயம் விசாரிக்கிற தேவனாய் வெளிப்பட்டார். அப்படி போல அவனை ஆசீர்வதித்த தேவனாய் காணப்பட்டார். எலியாவுடைய பலிபீடத்தை நிமித்தம், அங்க செப்பனிட்டு செய்யப்படுகிற பலிபீடத்தை நிமித்தம் கர்த்தருடைய வல்லமை என்ன என்பதை ஜனங்கள் அறியும்படியாய் வெளிப்படுத்தினார். சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். பிற்பாடுதான், சத்துருக்கள் அழிக்கப்பட்ட பிற்பாடுதான் பஞ்சம் நீங்கிற்று. கையளவு மேகம் எழும்பி ஒரு பெரிய மலையை ஆண்டவர் கொடுத்தார். பஞ்சம் அவளை விட்டு நீங்கினது. வாதை, தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த வாதை நீங்கினது. தேவ கோபம் ஆறினது. இது எல்லாவற்றிற்கும் தேவ சமூகத்துல பலியிட வேண்டும், செப்பனிட வேண்டும், நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக செயல்படுகிற பொழுது கர்த்தர் இவர்களை கொண்டு செய்த பலத்த காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.